ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்மையாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. நேர்மையாக இருப்பீங்க, மனசில் பட்ட விஷயத்தை பேசுவீங்க, படபடன்னு பேசிடுவீங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொன்னால் கூட மற்றவங்கள தேல் எப்படி கொட்டினா அதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கொட்டுறதுக்கு சமமான விஷயங்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சும். அவங்க பேசிடுவாங்க, ஆனால் பின்னாடி யோசிப்பாங்க. அந்தளவுக்கு அதோடைய பேச்சுக்கள் இருக்கும். இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு
இப்போ கோச்சார ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து விருச்சிகத்தில் பிரவேசிக்கிறாரா. அதுக்கு அடுத்தது அதே ஸ்தானத்தில் யார் வராங்க? புதன் இருக்காங்க. அதே ஸ்தானத்தில் விருச்சிகத்தில் என்ன இருக்குது? சுக்கிரன் இருக்குது. அப்போ இந்த விருச்சிகத்துலேருந்து 7ல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு இருக்கார். சமசப்தம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிய புதாதி யோகமும் வந்துடுறது. அப்படியே இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த 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 எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தில் நீங்கள் ஏமாறுவீங்கன்னே சொல்ல முடியாது. எந்த விஷயத்துலையுமாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு 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 ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கவனத்தோடு இருங்க. எது செஞ்சாலுமே யோசித்து செய்யுங்க. ரெண்டாவது, தொழிலில் அதிக கவனம் வேண்டும். தொழில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன வேலை செய்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, திட்டமிட்டு யோசித்து அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி சேமிப்பு உயரும். நீங்கள் ஏதோ சேமிக்கணும், சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல் தோற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சற்று மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபகரமான போக்கு இருக்கும். பண விஷயத்துலலாம் திருப்திகரமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் எடுத்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். உங்களுடைய தாயார் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் சற்று அதிகமாகவே வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு குளறுபடிகள் வந்து மறையும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக இருங்க. அதே போல் நான் 2வது திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் சில கிட்ட வந்து முடிகிற மாதிரி தடங்கல்கள் வரும். குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூமி மங்கள யோகம் உண்டு. புதிய மனை வாங்கிறது, பூமி மங்கள யோகம், சில மனை சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும். கோர்ட்டு கேஸு, விவகாரங்கள், பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிசம்பர் 15க்கு மேலே சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் நிலுவையிலேயே தான் இருக்கும். டிசம்பர் 15க்கு மேலே சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். மாணவிகள் படிப்பில் எவ்வளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. கிட்ட வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, எக்ஸாம் எழுதாமல் போகிறது, இந்த மாதிரியான தடங்கல்கள் நிறையா வரும். ஸோ ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி 14ஆம் தேதி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அந்த நாளில் தான் உங்களுக்கு வீண் சஞ்சலமும், வீண் பண விரயமும், வீண் அவப்பெயர்களும் வந்து சேரும். ஸோ நான் இப்போ சொன்ன தேதியில் கவனமாக இருங்க. டிசம்பர் 13, 14 கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலை சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்பாடுக்கான விஷயங்களுக்கு அரசியல்வாதிகள் செல்லுவார்கள். புத்திசாலித்தனத்தோடு அரசியல்வாதிகள் காய் நகர்த்துவார்கள். அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு அரசியல்வாதிகள் ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு காய் நகர்த்தின்றே போவாங்க. ஸோ இப்படி செய்யலான்றது ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு சில விஷயங்கள் கொண்டு போவாங்க. சக்ஸஸும் பண்ணுவாங்க அதே விஷயத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சின் மூலம் எதையும் சமாளிப்பீர்கள். ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுன்னா பேச்சின் மூலமே உங்களால் சமாளிச்சிருவீங்க. பேசி சமாளிச்சிருவீங்க. இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியுதா, இந்த பிரச்சனை எப்படி பேசி எனக்கு சமாளிக்கணும்னு தெரியும், நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை க்ளீனாக பேசி சமாளிச்சிருவாங்க. அந்த டேலண்ட் வந்து வெல் டேலண்டட் பர்சன் இஸ் விருச்சிக ராசி. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் அன்னதானம் செய்யும். அந்த டைம் கிடைக்குமா அன்னதானம் செய்யுங்க, இல்லைன்னா வஸ்திர தானம் செய்யுங்க. ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. எது உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேணான்னு தோணும். வேலை வேண்டாம், நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க. வேலையிலே இருங்க. வேலையில் நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரும். ஸோ வேலையில் கொஞ்ச நாள் இருங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ அவசரப்பட வேண்டாம். அதாவது வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எதையுமே முன் யோசனையோட செயல்பாடு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இது செஞ்சால் இந்த மாதத்துக்கு இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசித்து செய்யுங்க. ஆன்மீக பயணம் தொடரும். ஆன்மீக பயணத்துக்கு எங்கன்னா வெளியூர் போகணும், ஆன்மீக பயணமாக கோவிலுக்கு எங்கன்னா போகணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வெளியூர் கோவிலுக்கு போகக்கூடிய பணிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்.
பெண்கள் அப்படின்னு எடுத்துன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஓரளவுக்கு சமாளிப்பாங்க, அந்த கோபத்தை வீட்டில் கொண்டு காட்டுவாங்க, அது உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள், நான் வேலையில் இருக்க மாதம் மாதம் எனக்கு சம்பளம் வரக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்க, தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரித்து ஸோ இவங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக போய் கண்டினியூஷனாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். கண்டினியூஷனாக சில ஒர்க் பண்ணுவாங்க, சில விஷயத்தை விட்டுருவாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருநின்றியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, திருநின்றியூர் அப்படின்னு, அங்கே வந்து மகாலட்சுமி புரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. மகாலட்சுமி புரீஸ்வரர் அப்படின்னு பேர். விருச்சிக ராசிக்கு ஏற்ற ஒரு ஸ்தலம். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள், தடைப்பட்டு இருந்தக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் உங்கள் ஜாதகப்படி நடைபெறும். எந்த ஒரு விஷயமும் சரி, நான் இந்த விஷயத்தில் எனக்கு இது தடங்களாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த தடங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசிக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு விடாமல் செய்யுங்க. வேலுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முருகப்பெருமான்கிட்ட வேல் இருக்குல்ல, அந்த வேலுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கணும். வேல் அர்ச்சனை பண்ணுங்கள். வேல் அர்ச்சனை செய்து வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி இப்போ சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருப்பீங்க, எந்த விதமான குறை இல்லாமல் இருப்பீங்க, நோய் நொடி இல்லாத நல்ல ஒரு நீண்ட ஆயுளோடு உங்களால் இருக்க முடியும். சரிங்களா? அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யார் வேஷம் போடுறாங்க, யார் நல்லது மாதிரி வேஷம் போட்டு என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அளவுக்கு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். கார்த்திகை சோமவாரம் விரதம் இருங்க, நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருக்கோ அது அத்தனை விஷயத்தையும் முடிச்சிருங்க. பெண்டிங் வைக்காதீங்க. கார்த்திகை மாதத்தில் இது முடியணுன்னா அதை முடிச்சிருங்க. இதை யாரையும் கேட்க வேண்டாம், முடிச்சிருங்க. நல்ல விதமாக வருதா அது உடனே துரிதமாக அதை முடிச்சிருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இது ஓகேவா, இது வருதா, இது சரியாக இருக்கா பாருங்கள், ஓகேவா, உடனே டக்குன்னு அதை முடிச்சிருங்க. தள்ளி போட்டிங்கன்னா தள்ளி போயிடும். ஸோ அது தள்ளி போகாத அளவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. பெரியோர்கள் இடத்துல, உங்களுக்கு வயசில் பெரியவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அவங்கக்கிட்ட சரிசமமாக நின்று சண்டை போடாதீங்க பெரியவங்கக்கிட்ட. ஸோ அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் என்ன விஷயத்துக்கு உங்களால் விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போங்க. அப்போ உங்களால் இன்னும் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, நல்ல செக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. 6 தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்கு, ஷட்கோண தீபம் மாதிரி ஏற்றுங்க. இன்னும் நிறையான சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும். பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாடு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்குண்டான யோகங்கள் அமைப்புகள் ஜாதகத்தில் நல்லா வந்தும். உயர் படிப்புக்காக வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உகந்த காலமாக இருக்கும். மருத்துவர்களுக்கு உகந்த காலமாக இருக்கும். மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க தொழில் கொஞ்சம் மந்தமாகி பிறகு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்கும். சரிங்களா? சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ஒத்து போயிடும், சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து
ஒரு சிறிய கட்டணத்தோடு மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி, என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.